அதாவது 76ல எமர்ஜென்சி டிக்ளேர் 75ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க ஜூனில். 76ல ஜனவரி திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி திமுக முன்னணியினர் பலரும் கலைஞருடைய நெருங்கிய உறவினரான முரசொலி மாறன் மகன் மு.க. ஸ்டாலின் எல்லாம் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுறாங்க. கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். சில திமுக தொண்டர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். சிறையில் போலீஸ் கஸ்டடியிலே சிறைச்சாலையில் போலீஸ் தாக்குதலில் இறந்து போனவங்கலாம் இருக்காங்க. சிட்டி பாபு மாதிரியான சென்னை மாநகர மேயர் இருந்தவங்கலாம், முன்னாள் மேயர்லாம். தனிப்பட்ட முறையில் கலைஞரை மட்டும் இந்திரா காந்தி தொடலையை ஒழிய கலைஞருடைய சிறகுகள் எல்லாத்தையும், கருணாநிதியின் சிறகுகள் எல்லாத்தையும் இந்திரா காந்தி வெட்டினாங்க. முரசொலி மாறன், ஸ்டாலின், மன்னை நாராயணசாமி, இந்த மாதிரி வந்து முன்னணி ஆற்காடு வீராசாமி இவங்கெல்லாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டது பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸாக இருக்கிறது வேற. அங்கே ஃபிசிக்கலாக அடித்தாங்க. அவங்க லட்டி சார்ஜெலாம் நடந்தது உள்ளுக்குள்ளே. ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் பல நாட்கள் வந்து சிகிச்சை பெற்றார். அப்போ வந்து முதல்ல ஒரு 4-5 நாட்கள் தான் வீட்டிலேருந்து உணவு வந்தது. அதற்கு பிறகு அதுவும் நிறுத்தப்பட்டது. அரசு ஆஸ்பத்திரி சாப்பாடை தான் சாப்பிடணும்னு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து கொடுமைக்கு உள்ளானார்கள்.